ஜல்லிக்கட்டு விவகாரம், மாணவர்களின் போராட்டம், காவல்துறையின் நடவடிக்கை, பீட்டா அமைப்புக்கு தடை கோரிக்கை உள்ளிட்டவை குறித்து நடிகர் கமல்ஹாசன் பேசியிருக்கிறார். இதன் தொகுப்பை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு கோரி தமிழகம் முழுவதும் மாணவர்கள், இளைஞர்களின் போராட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது அலுவலகத்தில் நடிகர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பீட்டா குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், பீட்டாவுக்கு இரட்டை முகம் கூடாது என்றார். தடையே பண்ண வேணாங்கிற, எதையுமே தடை பண்ணாதீங்கிறாங்க. அவங்க காலமாட்டை தடை பண்ணால் நாங்கள் ஒன்றை தடை பண்ணுவோங்கிறது நல்ல வாதத்துக்கு நல்லா இருக்கா, வாத பிரதிவாதத்துக்கு நல்லா இருக்கலாம். பட் அவங்க பீட்டா இல்லைன்னா வேற பேரில் வைப்பாங்க. AWBIன்னு அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்னு வரும். அது இருக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு பீட்டா பிடிக்கலைன்னா வேண்டாம்னு போயிடுவாங்க. பட் அனிமல் வெல்ஃபேர் போர்டு இருக்கத்தான் செய்யும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அனிமலுக்கு வெல்ஃபேர் வேணும். அதாவது கால்நடை ஆஸ்பத்திரியே வேண்டாம்னு சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. மாணவர்கள் போராட்டத்தில் சமூக விரோதிகள் நுழைந்து விட்டதாக பொத்தாம் பொதுவாக குற்றம் சாட்டக்கூடாது என்று கூறிய கமல்ஹாசன், காவல்துறையில் இருப்பவர்கள் அனைவரையும் உத்தமர்கள் என கருதிவிட முடியாது என்றார். சும்மா தமிழ்நாடு போலீஸை மாத்திரம் சுட்டி காட்ட வேண்டாம். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு கெட்ட எலமெண்ட்ஸ் இருக்கும். எப்படி அவங்க மாணவர் கூட்டத்தில் கெட்ட எலமெண்ட்ஸ் சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி போலீஸ்காரங்களையும் சேர்ந்துருக்கலாம். அவங்க எல்லாரையும் உத்தமர்களாக வச்சு கட்டி காக்க முடியாது. எல்லா துறையிலையும் ஒரு பேட் எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும். இது மிக 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 மைனாரிட்டி பேட் எலமெண்ட்ஸ் என்று நம்புவோமாக. தற்போதைய அறவழி போராட்டத்தில் இருந்து மாணவர்கள் அரசியலுக்கு வருவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்த நடிகர் கமல்ஹாசன், விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார். அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது சுட்டு கொல்லப்பட்டார்கள். இருந்தாலும் மாணவர்கள் அந்த சரித்திரம்லாம் மறந்து போகல. அவங்களுக்கு வருவாங்க. அவங்க தேவைப்பட்டால் நியாயமான போராட்டத்திற்கு வருவாங்க. வெள்ளைக்காரர்கள் ஆட்சியை பிடித்தவர்கள், நாட்டையே பிடித்தவர்கள் போராட்டம் பண்ணால் சுடுவாங்கங்கிறது தெரியாதா காந்திக்கெல்லாம்? தெரிஞ்சுதானே வந்தாங்க, வருவாங்க. மூளையில் கோளாறு இருக்கும்போது முதுகெலும்பா முக்கியம். இப்போ மூளையிலேயே கோளாறு இருக்கு, லூஸாட்டம் அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். அதுக்கான இதுகளை நம்ம பார்க்கணும். என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பாதுகாக்கணுங்க. நீங்கள் எந்த அரசை பாருங்கள், காங்கிரஸாக இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் விவசாயிகளை காப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்காங்க. கரெக்ட் முயற்சியா ரைட்டு முயற்சியான்னு சொல்கிற அருகதை எனக்கு கிடையாது. உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு தெரியாது. எதை சொல்லணும்னு தெரியாது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள், இளைஞர்களை தவறாக சித்தரித்த சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்டோர் குறித்த கேள்விக்கு பதிலளித்த கமல்ஹாசன், 77 வயதாக இருந்தாலும் 7 வயதாக இருந்தாலும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை அனைவருக்கும் உள்ளதாக குறிப்பிட்டார். புதிய தலைமுறைக்காக சுபாஷ் பிரபு.